வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நாம 2 யூஸ்ஃபுல் ஃப்ரேசஸ் கத்துக்க போறோம். தமிழ்ல நெறைய இடங்கள்ல நம்ம அப்படி அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம். எப்பவுமே அப்படித்தான் அவ. ஸ்கூல் டேஸ்ல இருந்தே அவ அப்படித்தான். அப்படியே கரெக்ட்டா இருக்கணும். அப்படியே நீட்டா இருக்கணும். அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த அப்படிங்கிற வார்த்தைய இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம 2 ஃப்ரேசஸ் கத்துக்க போறோம்னு சொன்னோம் இல்லையா? எவர் சோ, ஜஸ்ட் சோ. இந்த 2 ஃப்ரேசஸ் தான் நம்ம கத்துக்க போறோம். இல்ல சோ அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா? சோக்கு நெறைய அர்த்தங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து அதனால் அப்படிங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு சோ மச் அப்படி சொல்லுவோம் இல்லையா? நெறைய எக்ஸ்ட்ரீம்லி அப்படிங்கிற அர்த்தத்துல ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு இந்த சோவ அப்படி அப்படிங்கிற அர்த்தத்திலயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு சென்டென்ஸ்ல ஒரு பார்ட்ட நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ற மாரி நம்ம சோவ வந்து யூஸ் பண்ணுவோம். "அவ வருவான்னு நீ நெனைக்கிறியா?" அப்படின்னு கேட்கிறப்போ, "ஆமா நான் அப்படிதான் நெனைக்கிறேன்." அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்படிதான்னா என்ன அர்த்தம்? "ஆமா அவ வருவாள் என்று தான் நினைக்கிறேன்." அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஷார்ட்டா அப்படிதான் நெனைக்கிறேன் அப்படி நம்ம சொல்றோம். இந்த மாரி ஒரு பார்ட்ட ரீப்ளேஸ் பண்ணி அப்படிதான் அப்படின்னு சொல்ற இடங்கள்ல தான் நம்ம வந்து சோவ யூஸ் பண்ணணும். இப்ப "அப்படியா?" அப்படின்னு கேட்கணுமானா, "இஸ் இட் சோ?" அப்படின்னு நம்ம கேட்கலாம். "அப்படியா?" அப்படின்னு கேட்கணுமானா, "இஸ் இட் சோ?" அப்படி கேட்போம். "நான் அப்படிதான் நெனைக்கிறேன்." நீ அவ வருவான்னு நினைக்கிறியா? ஆமா வருவான்னு தான் நினைக்கிறேன். அதுதான் நான் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு தான் நாம ஐ திங்க் சோ அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த அப்படிதான் அதுக்கு பதிலா நம்ம சோன்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். பேப்பர அப்படி மடிக்காத அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு நாம டோன்ட் ஃபோல்ட் த பேப்பர் சோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டோன்ட் ஃபோல்ட் த பேப்பர் சோ. இந்த இடத்துல அப்படின்றது ரீப்ளேஸ் பண்ற மாதிரி வரல இல்லையா? ஒரு பார்ட்ட ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கணும் இந்த சோன்றது. நாம சில சமயங்கள்ல தமிழ்ல அப்படிங்கிற வார்த்தையை அந்த மாதிரி மடிக்காத அப்படிங்கிற மாதிரி தானே இந்த இடத்துல யூஸ் பண்றோம். இந்த இடங்கள்ல எல்லாம் அப்படின்றதுக்கு பதிலா நம்ம சோவை யூஸ் பண்ணக்கூடாது. என்னதான் இது வந்து இன்ஃபார்மலா ஸ்போக்கன்ல இந்த மாதிரி ஓகே அப்படின்னாலும், அப்படி அப்படிங்கிற வார்த்தையை அந்த மாதிரி அப்படின்ற அர்த்தத்துல நீங்க யூஸ் பண்றப்போ சோ யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா லைக் தட் அப்படின்னு யூஸ் பண்ணுங்க. நம்ம எப்ப அப்படின்னு சொல்லணும்? ஏதோ ஒரு சென்டென்ஸ்ல அதுக்கு பதிலா அப்படிதான் அப்படின்னு சொல்ற இடங்கள்ல மட்டும் தான் நம்ம சோவ யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம சொன்ன மாதிரி, "நீ நாளைக்கு போறியா?" "ஆமா, நாளைக்கு நான் போறேன்னு தான் நெனைக்கிறேன்." அப்படி சொல்றோம் இல்லையா? அதுக்கு பதிலா, "ஆமா, நான் அப்படிதான் நெனைக்கிறேன்." அப்படி நம்ம சொல்றோம். ஒரு பார்ட்ட ரீப்ளேஸ் பண்ற மாரி அப்படின்னு சொன்னா மட்டும் தான் நம்ம சோன்னு போடணும். எங்கெல்லாம் நீங்க அப்படியே அந்த மாதிரி அப்படிங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்றீங்களோ, அங்கெல்லாம் நீங்க சோ யூஸ் பண்ணாதீங்க. லைக் தட் யூஸ் பண்ணுங்க. இன்ஃபார்மலா ஸ்போக்கன்ல ஒண்ணும் பெரிய தப்பு இல்ல. இருந்தாலும் ரொம்ப கரெக்ட்டான இங்கிலீஷ் அப்படின்னா, அந்த இடங்களெல்லாம் நம்ம லைக் தட்ன்னு போடணும். இப்போ காகிதத்தை அப்படி மடிக்காதே அப்படின்றத, காகிதத்தை அந்த மாதிரி மடிக்காத அப்படின்னு சொல்றதா இருந்தா, டோன்ட் ஃபோல்ட் த பேப்பர் லைக் தட் அப்படின்னு சொல்றது தான் கரெக்ட். அதே மாதிரி பெரியவர்களிடம் அப்படிலாம் பேசாத. பெரியவர்களிடம் அப்படி பேசாதே. இந்த இடத்துல அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சுங்கிறதுனால நம்ம சோ யூஸ் பண்ணக்கூடாது. பெரியவர்களிடம் அந்த மாதிரி பேசாதேங்கிற அர்த்தத்துல தானே நம்ம இந்த இடத்துல அப்படின்னு போடுறோம். இந்த இடங்கள்லாம் நீங்க லைக் தட்ன்னே சொல்லுங்க. அப்ப டோன்ட் டாக் டூ எல்டர்ஸ் லைக் தட் அப்படின்னு சொல்றது தான் கரெக்ட். இப்ப நாம இந்த எவர் சோ அது பார்க்கலாம். எவர் சோன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எப்பவுமே அப்படித்தான். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சோன்றது ரீப்ளேஸ் பண்ற மாதிரி வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஒரு எக்ஸாம்பிள்க்கு இப்பல்லாம் வானம் அப்படியே பிரைட்டா இருக்கு. அப்படியே பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆமா கோடை காலம்னாலே அப்படித்தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப என்ன சொல்றோம் அப்படிதான்றத? கோடை காலம்னாலே வானம் பிரகாசமா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம கோடை காலம்னாலே அப்படிதான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு பார்ட்ட திரும்பவும் சொல்லாம சிம்பிளா அப்படிதான் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இந்த இடங்கள்ல தான் நம்ம சோன்னு சொல்றோம். சரி இந்த சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போதெல்லாம் வானம் பிரகாசமா இருக்கு. அப்ப the sky is bright nowadays. The sky is bright nowadays. இப்போ எப்பவுமே அப்படிதான் இருக்கும். அப்படின்றத நம்ம வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றோம். இட் இஸ் எவர் சோ. எவர் சோ அப்படின்னா எப்பவுமே அப்படிதான். இட் இஸ் எவர் சோ. எப்போ? கோடை காலத்தில். இன் சம்மர். The sky is bright nowadays. It is ever so in summer. கோடை காலம்னாலே அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு. அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், திக் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கே, அது பல வருஷமா எப்பவும் அப்படியே தான் இருக்கு. அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே அப்படியே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அது அப்படியே இருக்கிறது. எது? அந்த ஃப்ரெண்ட்ஷிப். சரி இந்த சென்டென்ஸ நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். இது வந்து அவர்கள் நெருங்கிய நண்பர்கள். தே ஆர் திக் ஃப்ரெண்ட்ஸ். தே ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ நம்ம பல வருடங்களாக ஃபார், சின்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றப்போ நாம இட் ஹாஸ் பீன் அப்படின்னு நம்ம போடுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப இட் ஹாஸ் பீன் எவர் சோ, இட் இஸ் எவர் சோ அப்படின்னு நம்ம போன சென்டென்ஸ்ல இப்போ பல வருஷங்களாக பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் தொடர்ந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்ற இடங்கள்ல தான் நம்ம இட் ஹாஸ் பீன் அப்படின்னு நம்ம போடணும் இல்லையா? அப்போ இட் ஹாஸ் பீன் எவர் சோ த்ரூ த இயர்ஸ், பல வருஷங்களா, இல்லைன்னா ஃபார் இயர்ஸ், ரெண்டு விதமாவும் நம்ம சொல்லலாம். அப்போ they are thick friends and it has been ever so through the years, இல்லைன்னா for years, எப்படி வேணா சொல்லுங்க. அவ ரொம்ப பங்க்சுவல். அவ என்னைக்கு இங்க ஜாயின் பண்ணாலோ அப்பையிலேருந்து எப்பவும் அப்படியே தான் அது இருக்கு. அந்த பங்க்சுவாலிட்டி இப்பவும் அப்படியே தான் இருக்கு. நீங்க அவள் அப்படியே தான் இருக்கிறாள் அப்படின்னு சொல்றதா இருந்தா she has been ever so அப்படின்னு சொல்லுங்க. அந்த பங்க்சுவாலிட்டி இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா it has been ever soன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான், ஒன்றும் பெரிய தப்பு இல்லை ரெண்டுக்கும். அப்போ அவள் நேரம் தவறாதவள், she is punctual. ஸோ என்னைக்கு ஜாயின் பண்ணாலோ அன்றிலிருந்து. அப்போ since she joined here, since ஃபார் எல்லாம் வந்துட்டாவே நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி it has been no, have been no நம்ம போடணும். இப்போ அந்த பங்க்சுவாலிட்டி அவ ஜாயின் பண்ண நாள்லேருந்து எப்பவுமே அப்படியே தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா it has been ever so since she joined here அப்படி சொல்லுங்க. இல்ல அவள் அப்படியே தான் இருக்கா அப்படின்னு அவளை சொல்லணுமானா she has been ever so since she joined here அப்படி சொல்லலாம். ஸோ ரெண்டு விதமாவும் சொல்லலாம். she is punctual, it has been ever so since she joined here. அந்த கிராமம் அப்படியே அமைதியா இருந்தது. ஒரு பழைய கதையை நம்ம சொல்றோம். பல தலைமுறைகளாக அந்த வில்லேஜ் அப்படியே தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படித்தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல தான் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லணும் நம்ம. ஸோ இது ஒரு பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால நம்ம இப்ப இதை பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். ஸோ எவர் சோன்றது அது அப்படியே தான் இருந்தது, அப்படியே தான் இருக்கிறது, எப்பவுமே அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது யூஸ் பண்றோன்றது நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டென்சஸ் யூஸ் பண்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம சொல்றது ஒரு ஸ்டோரி மாதிரி. ஒரு காலத்துல ஒரு கிராமம் இருந்துச்சு. அது ரொம்ப அமைதியா இருந்துச்சு. பல தலைமுறைகளாக அது அப்படியே இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் எப்படி நம்ம சொல்றோம். ஸோ அதனால நம்ம பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ண போறோம். அப்போ the village was peaceful. It was ever so for generations. பல தலைமுறைகள் அது அப்படியே இருந்துச்சு. அப்படியே இருந்தது. It was ever so. It was ever so அப்படின்னாலே முடிச்சிடலாம் நீங்க. நீங்க அது வந்து பல தலைமுறைகளாக இருந்தது, பல வருடங்களாக இருந்தது, அந்த மாதிரி நீங்க ஏதாவது சேர்த்துக்கிறப்ப தான் நம்ம வந்து அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ the village was peaceful, it was ever so for generations அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த far since எல்லாம் வந்தா இந்த have been, has been யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணும். இந்த இடத்துல நீங்க இன்னும் ப்ரீசைஸா கரெக்டா சொல்லணுமானா இந்த இடத்துல நாம பாஸ்ட் இல்லையா? அப்ப it had been அப்படின்னு நம்ம சொல்லணும். It had been ever so for generations அப்படின்னு நம்ம சொல்லணும். பட் it was ever so for generations நம்ம சாதாரணமா ஸ்போக்கன்ல சொன்னா பெரிய தப்பு ஒண்ணும் இல்லை. நீங்க தாராளமா சொல்லலாம். So the village was peaceful. It had been ever so for generations. இப்போ இந்த எக்ஸாம்பிளும் பாருங்க. இதுல வந்து நம்ம என்ன மாதிரி டென்ஸை யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்ன உங்க வீட்டு கதவு அப்படியே பூட்டாமலே இருக்கு? ஆமா, உங்க வீட்டு கதவு எப்பவுமே பூட்டாமையே தான் இருக்கும். நான் இங்க பக்கத்துல குடி வந்தப்போ அது அப்பவே அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதை எப்பவும் அப்படிதான் இருந்துச்சு. நான் இங்க ஃபர்ஸ்ட் குடி வந்தப்போவே அது எப்பவும் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லப்போம். ஸோ அவர்களுடைய கதவு எப்பவும் பூட்டாமலே தான் இருக்கும். இது ஜெனரல் ஒப்பீனியன் இல்லையா? அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்ப தேர் டோர் இஸ் ஆல்வேஸ் அன்லாக்ட். தேர் டோர் இஸ் ஆல்வேஸ் அன்லாக்ட். அப்போ அப்படியே தான் இருந்தது. ஏதோ ஒரு காலகட்டத்துல அப்படிதான் இருந்ததுன்னு நம்ம சொல்றோம். அதனால இட் வாஸ் எவர் சோ when நான் வந்தபோது. when I first moved into the neighborhood. பக்கத்துல நான் குடி வந்தப்போ. when I first moved into the neighborhood. Their door is always unlocked. It was ever so when I first moved into the neighborhood. ஸோ இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் தான் கரெக்டா இருக்கும். நான் குடி வந்தப்பவே அது அப்படிதான் இருந்துச்சு, எப்பவும் அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ டிஃப்ரெண்ட் டென்சஸ் யூஸ் பண்ணி எவர் சோ பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது ஜஸ்ட் சோ. ஜஸ்ட் சோ அப்படின்றது எப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த அப்படியே நீட்டா அப்படியே நேர்த்தியா அப்படியே கரெக்டா அப்படியே தலை சீவிருப்பா பாரு, அப்படியே அழகா கொஞ்சம் கூட கலையாம அப்படியே அழகா சீவிருப்பா. இந்த புக்ஸ் எல்லாம் அவ அப்படியே நேர்த்தியா அழகா அடுக்கியிருந்தா. அப்படியே அப்படி நம்ம ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறோம் பாத்தீங்களா? அப்படியே அழகா அந்த மாதிரி
ஒரு எம்பசைஸ் பண்ணி அவ்வளோ கரெக்டா, எக்ஸாக்டா, நீட்டா அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம இந்த ஜஸ்ட் சோவை யூஸ் பண்ண போறோம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீ அப்படியே ஃபாலோ பண்ணணும், அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். எக்ஸாக்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மஸ்ட் பி ஃபாலோடு, கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு சொல்றோம், எம்பசைஸ் பண்ணி சொல்றோம். ஸோ அதனால மஸ்ட் பி. The instructions must be followed just so. அப்படியே ஃபாலோ பண்ணணும். The instructions must be followed just so. அவ புக்ஸ ஷெல்ஃப்ல அப்படியே நேர்த்தியா அழகா அடுக்கினாள், வைத்தாள், அப்படியே அரேஞ்ச் பண்ணாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சும்மா கண்ணா பின்னான்னு வைக்கல, இவ்வளவு அழகா நீட்டா அடுக்கினாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ புத்தகங்களை அடுக்கினாள். She arranged the books. எப்படி? அப்படியே அழகா நேர்த்தியா. She arranged the books just so. எங்க? ஷெல்ஃப்ல, on the shelf. She arranged the books just so on the shelf. இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். கேக்க அப்படியே அழகா டெக்கரேட் பண்ணணும். சொல்றப்போ நம்ம யாருன்னு சொல்லாம சொல்றதுனால கேக் அப்படியே அழகாக அலங்கரிக்கப்பட வேண்டும். பாசிவ் வாய்ஸ்ல சொல்ல போறோம். அப்ப இந்த கேக் அலங்கரிக்கப்பட வேண்டும் ஃபியூச்சர்ல. அதுவும் வேண்டும்னு இருக்கு. அப்ப should be. But the cake should be decorated just so. The cake should be decorated just so. அவ்வளவுதான். எவ்வளவு சிம்பிள் இல்ல? அடுத்த சென்டென்ஸ் நீங்க கூட ட்ரை பண்ணலாம். அவ சாரிய அப்படியே ஒவ்வொரு மடிப்பும் அப்படியே நேர்த்தியா இருக்கிற மாதிரி வச்சு உடுத்தினாள் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ அவள் சேலையை உடுத்தினாள். She draped the saree. எப்படி? ஒவ்வொரு ப்ளீட்டும் அப்படியே அழகா இருக்கிற மாதிரி வச்சு, with every pleat lying just so. She draped the saree with every pleat lying just so. இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அவ ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அழகா மடிச்சு அலமாரியில வச்சா அப்படின்னு நம்ம சொல்லணும். அவள் துணிகளை அப்படியே அழகா மடிச்சா, நேர்த்தியா மடிச்சா, அப்படியே அழகா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அப்போ she folded the clothes. அவ்வளவுதானே. துணிகளை மடித்தாள் அப்படின்னு சொல்லுங்க. அப்புறமா அழகாக நேர்த்தியாக அப்படின்றதுக்கு just so சேர்த்துக்கோங்க. அப்ப she folded the clothes just so. அப்புறம் அதை வந்து அலமாரியில வச்சா. She put them in the wardrobe. பொதுவா நம்ம வந்து பீரோன்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து வார்ட்ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. பீரோன்றது வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும், மேல வந்து பிளாட்டா நம்ம ஏதாவது வச்சு எழுதுற மாதிரி இருக்கும். அதுதான் அவங்க வந்து பீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து பொதுவா நிறைய துணியெல்லாம் தொங்க விடுற மாதிரி, அப்புறம் அதுலயே ஷெல்ஃப் இருக்கிற மாதிரி, அப்புறம் அதுலயே ட்ராயர் இருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் அவங்க வந்து வார்ட்ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ she folded the clothes just so and put them in the wardrobe. இப்ப நாம பார்த்த இந்த just so and ever so அதை வச்சு இந்த சென்டென்சஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. வால்ல இருக்கிற அந்த போட்டோ அப்படியே கரெக்டா தொங்கணும். அவ ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஜாடியில அப்படியே நேர்த்தியா வச்சா, அப்படியே நேர்த்தியா வச்சா. அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் நேர்த்தியா இருக்கும். ஸ்கூல் டேஸ்ல இருந்தே அது அப்படிதான் இருக்கும். அப்போதுல இருந்தே அது எப்பவும் அப்படிதான் இருக்கும். அவர் ரொம்ப ஒரு வெல் பிஹேவ்டு சைல்டு. அவ எப்பவுமே அப்படித்தான். ஸோ இந்த 4 சென்டென்சஸ் தான் நீங்க ட்ரை பண்ணணும். உங்களுக்கான ஆன்சர்ஸை நீங்க அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? நீங்க இதுல கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ், ஒரு சில வார்த்தைகளை மாத்துறது அந்த மாதிரிலாம் இருந்தா உங்களோட சென்டென்ஸ் தப்புன்னு அர்த்தம் இல்லை. நீங்க தாராளமா அதையெல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல நாம பார்த்த இந்த எவர் சோ அண்ட் ஜஸ்ட் சோ இந்த ஃப்ரேசஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.